விழிப்புணர்வு. ஓகே, போதைப் பொருள் என்ன? தரத்துல போவோம். போதைப் பொருள் என்றால் என்ன? யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எதிர்த்துன்னா அவளால் போகலாம், அப்பதான் புரியும். கூடத்தோட வாய்ந்த போட்டால் எதுவுமே கிடையாது. சும்மா தைரியம். போதைப் பொருள் என்றால் என்ன சொல்லுங்க. பார்த்த யாரும் திரும்ப சொல்லுங்க. கேள்வி அதல்ல. போதை பொருள் என்றால் என்ன? போதை பொருள் எது அப்படின்னு கேட்கலாம். போதை பொருள் என்றால் என்ன? நீங்க சொல்லுங்க. நம்ம அறிவை பங்கு செய்ய எல்லாமே போதை தான். எனக்கு தெரிஞ்சு நமக்கு சுயமா யோசிக்க முடியாம எதெல்லாம் நம்ம தவிர்த்ததோ அது எல்லாமே போதை தான். மொபைல், கொஞ்சம் சாரி, என்னோட நிறைய பிரச்சனை இல்லையா? பரவாயில்ல, அது பெருமை. அவங்க லென்த்தா பதிலுக்குறாங்க. நான் ஒரே ஒரு பதிலை சொல்லுவாங்க. போதைப் பொருள் என்றால் என்ன? மனிதனை தன்னிலை மறக்க செய்யும் பொருள் போதைப் பொருள். மனிதனை தன் நிலை மறக்க செய்யும் பொருள் போதைப் பொருள். தன்னிலை மறத்தல் அப்படின்னு அது கேள்வி. தன்னிலை மறத்தல் எல்லாம் ஸ்டூடெண்டாக பதில நான் கேள்வி ஓகே. நானே சொல்றேன். தன்னிலை மறத்தல் அப்படின்னா இப்போ ஒரு மாணவனுக்கு நீ எங்க இருக்கிற அது தெரியாது, நீ என்ன பண்ற அது தெரியாது, நீ என்ன சாப்பிட்டியா சாப்பிடலையா, என்ன சாப்பிட போற அது தெரியாது, தூங்குனியா தூங்கலையா அது தெரியாது. ஆக அந்த ஹியூமானிட்டியை டோட்டலா மறக்க செய்யக்கூடிய பொருளா போதைப் பொருள். சரியா? அது சொன்னாங்க இல்லையா? தம்பி சரக்கடிக்கிற சரக்கடிக்கிறதுக்கு முன்னாடி இனி நான் பொண்ணு இவங்களோட சண்டை போட மாட்டேன், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களோட இணக்கமாக இருப்பேன், இது புரியும். ஆனால் நீ சரக்கு அடிச்சு கஞ்சா அடிச்சு போதைக்குள்ள போயிட்டு வச்சுக்கலாம். அதே ஃப்ரெண்ட மாப்பிள்ள எனக்கு என்ன சொன்ன வந்துச்சா? அப்ப அவன் யாருன்றது வந்துட்டியா? உன்னோட திக் ஃப்ரெண்டு, உன்னோட திக் ஃப்ரெண்டு, அவனை மறந்துட்ட. நீ அவனை சண்டைக்கு போற, அவனை அடிக்கிற, அவனை காயப்படுத்துற, அதுதான் தன்னிலை மறந்து. சரி, போதை பொருள் இது தம்பி சொன்னாங்க. அவருக்கு கணக்கிலே சொல்லுவான். பாட்டிலு, கஞ்சா, ஓயில, அமீன், குட்கா, நிறைய அடிக்கிட்ட சாராயம் அடிக்கிட்டே போவான். அந்த ஒரு மைண்ட் வாய்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. உங்க கூட தோணுது, நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன சார் போதை அடிக்காதீங்க சொல்றீங்க. ஆனால் கவர்மெண்ட் பிராந்தியான திறந்தான் விட்டுருக்கு. எப்படி நாங்கள் போதை அடிக்க? இந்த மைண்ட் வாய்ஸ் நியாயமா? மைண்ட் வாய்ஸ் தானே சரிதான்? ஆமாம், எவ்வளோ உதாரணமாக போறேங்க. ஆமாம், நான் உங்களை பார்த்து அந்த மைண்ட் வாய்ஸுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பிராந்தி கடையில் பாட்டு விற்கிறான், நான் வாங்கி குடிக்கிறேன், இது நியாயம். சரிதான்?
பூச்சி மருந்து கடையில விஷம் வைக்கிறான் வாங்கிக்க அது வைக்கிறேன் கோயில் பாட்டு பூச்சி மருந்து பாட்டு என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி பண்ணி குடிப்ப அப்போ அந்த அறிவு வேலை உனக்கு ஆஹா யாஸ்பாரம் வாங்கி குடிச்சா தன்னுடைய வந்து ஜாலியாக இருக்கலாம் அவ்வளோதான் போட்டு அடிக்கலாம் மிதிக்கலாம் வெட்டலாம் சுத்தலாம் கொலை பண்ணலாம் ரேப் பண்ணலாம் ஆனால் பாயசம் வாங்கி குடிச்ச உயிர் போயிடுவேன் அது தெரியல நான் இந்த பிளேமணி ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி வீக்கே போது ஒரு ஸ்டேஷன் இருக்கு அங்கே வேலை பார்த்தேன் அங்கே ஐடி ஒரு கவர்மெண்ட் ஐடி இருக்குது அந்த மாணவர்களுக்கிடையே அந்த கடைசி போயில அப்புறம் கூலி கஞ்சா இதெல்லாம் நடமாட்டது அந்த பையன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நினைச்சது நான் நேரம் போய் எல்லாமே அங்கே ஐடி ஸ்டூடெண்ட்லாம் வந்து பிலோ 20 உள்ள தான் இருப்பான் நீங்கள் என் காலேஜ் பாலிடெக்னிக் வரும்போது அபவுட் 20 வந்துடுவீங்க அங்கே 20 உள்ள தான் இருப்பான் அப்போ அந்த பையன் பெரும்பாலான குழந்தைகள் இருப்பான் அப்போ அவங்களோட போய் நம்ம நேரடியாக அனுப்ப முடியாது நேர பிரின்சிபல் மேடத்துக்கு போனேன் மேடம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே பச்சை கொள்ள 1-2 பையன் கிட்ட கஞ்சா போன்ற போதைப் பொருள் இருக்குதா எனக்கு தகவல் வந்திருக்கு நம்ம கிளாஸுக்கு போவேன்னா நீங்கள் பிரின்சிபல் ரூமுக்கு அந்த பையனை அழைச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் அழைச்சி வந்தாங்க நான் அந்த பையனை கொஞ்சம் விசாரிச்சுட்டு எல்லாம் பார்த்தோம் எதுவுமே இல்லை பேக் ஆன் ஐடியில் பேக் ஆன் பண்ணுவோம் அங்கே ஒரே ஒரு நோட்டு கொண்டு போனாலே ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் வேறு சும்மா தான் போவாங்க நான் மறைச்சு கேட்பேன் எதுக்குடா போறீங்க சும்மா போகிறேன் ஏதாவது நோட் அவுட் பண்ணுவியா இல்லையா ஏதாவது அவங்க மிக்ஸ் எடுப்பியா அப்படின்னு கேட்பேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் நோட்டோட போடுவோம் அப்போ அவங்க பேக் கிடையாது அவன் மட்டும் அவன் தான் செக் பண்ணான் ஒன்றுமே கிடைக்கல கடைசியில் எனக்கு கொஞ்சம் போலீஸ் புத்தி வேலை செஞ்சது மேடம் நான் தனியாக கொண்டு போயிட்டு கொஞ்சம் நான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போனேன் அவனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாச்சு அப்புறமே எதுவும் கிடைக்கல கடைசியாக அவனோட ஜட்டி கூட வந்து நான் சார் 2 கஞ்சா போடுறான் அவனுக்கு வயசு 16 2 முடிச்சு வந்திருக்காங்க அங்க வைக்கப்பட்ட அந்த கஞ்சாவை எடுத்து வாயில வச்சு புகைக்கலாம் சார் நினைச்சு பார்க்க முடியுமா நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம நுகரக்கூடிய பொருள் வந்து எவ்வளவு சுத்தமான இடத்துல எவ்வளவு பாதுகாப்பா எப்படி இருக்கணும் அப்பதான் நம்மளால சாப்பிட முடியும் அதை நுகர முடியும் அவங்க உணவை அங்க வச்சுட்டு அதை எடுத்து குடிக்கிறாங்க வேதனையா இருந்தது 14 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இந்த இளைஞர் சமுதாயம் போதையால் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நீ படிச்சு ஒரு வேலை வாங்கினதுக்கு அப்புறம் உன் தனி செடி கட்டி கொடுப்ப, என்னை உட்கார வச்சு ஒரு வாய் சோறாக நீ போடுவ அப்படின்ற கனவுல தான் உங்களெல்லாம் அனுப்புறாங்க. கொஞ்சம் வசதியாக உள்ள பசங்களை பற்றி நான் கேள்விங்க நான் அடுத்தது போகிறேன். இந்த வசதியாக உள்ள பையனை பேசுறதுக்கு இதை குறிச்சு போகிறேன். இப்போ நமக்கு அந்த அடிமட்டத்தில் உள்ள குடும்பத்தில் இருந்து நிறைய பேரையும் படிக்க. அப்போ உன்னோட பெற்றோரின் கனவை நிறைவேற்றமா இல்லையா? உன் கனவு நிறைவேற்றமா இல்லையா? நீ வேலைக்கு போகணுமா இல்லையா? நீ
நீ உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்தணுமா இல்லையா? உன் சகோதரியை நீ கல்யாணம் கட்டி கொடுக்கணுமா இல்லையா? நீ நல்ல இந்த சொசைட்டியில் பேர் எடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு மது போதை மட்டும்தான் போதும் அப்படின்னு இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. இது தேவையா? தேவையே இல்லை. அதுக்கு நம்ம மனுஷன் பிறவையே பிறந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேற பிறவையே பிறந்திருக்கலாம். ஆடு மாடு பள்ளி அந்த மாதிரி பிறந்திருக்கலாம்ல. நமக்கே ஆறாவது அறிவு கொடுத்தான். எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது தேவையில்லை, இதை பகுத்து உணர்றதுன்னா ஆறாவது அறிவு நம்ம கொடுத்துருக்கா. அந்த 6 அறிவோட பிறந்துட்டு நம்ம அந்த 5 அறிவு 4 அறிவு விலங்குகளுக்கு சமமாக வாழ்ந்துட்டு இருக்கவே இது ஒரு வாழ்க்கையா? என்னையாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? சிந்திக்கிறவன் தடை செய்வான். நான் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிந்திக்கிறவன் தடை செய்வான். சரி, அந்த மேல்மட்ட குடும்பத்திலிருந்து படிக்கிறதுக்கு மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா? அப்போ பாருங்க, நம்ம மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் பொருளாதார ஒரு தேவை அங்கே ரொம்ப நிறையா இருக்கக்கூடாது, அவங்க சந்தோஷமா வச்சிருக்கணும் நம்ம குடும்பத்தை அப்படின்னு சொல்லி தன் குடும்பத்தையே மறந்து புத்தகங்களை மறந்து அவர் பாறையில் மறந்துருப்பார். இங்கே ஒரு பொண்ணு ஒரு பையன், பையனுக்கு 17 வயசு ஆகிடும். அம்மாட்ட சண்டை போடுவோம், எனக்கு ஆர்வம் போய் பைக் வேணும் அப்படின்னு சண்டை போடுவான். எதுக்கு 17 வயசுல ஆர்வம் போய் பைக் எதுக்கு வாங்கி கொடுக்கலன்னா செத்து போயிடும். செத்து போயிடலாம், செத்து போயிடும்னு சொன்னதுனால செத்து போயிடலாம். பைக் வாங்கி கொடுக்கணும், செத்து போயிடலாம். என்ன இது? 17 வயசுக்கு பைக்கே ஓடக்கூடாது இன்சூரன்ஸ் தான் தெளிவாக சொன்னாங்க. 6 பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன். சரி, அதில் நீ மட்டும் போறியா? சரி, உன் ஃப்ரெண்டு 2 பேருக்கு தான் இருசக்கர வாகனம், அதோட நிறுத்தியா? 3 4 கீழே விழுந்தீங்கன்னா தேடலாம். அந்த 6 பைக்கில் போகிற நீ போகிற ஸ்பீடுக்கு கீழே சரிக்கு விழுந்தீங்கன்னா தேடுறியா? ஒரேடியாக போயிட்டா கூட பரவாயில்ல, கால கை போய் தலையில் அடிபட்டு ஒரு 5 வருஷம் கோமா ஸ்டேஜ் ஆஸ்பத்திரியில் கிடந்து இப்படி ஒரு வாழ்க்கை வேணும் நமக்கு? இந்த போதை நமக்கு தேவையா? சரி, இந்த பாட்டு கஞ்சா இதுல மட்டும்தான் போதை நினைக்கிறீங்களா? அந்த பக்கம் வாரிசை மொத்தம் பேசிட்டு இங்கேயும் வேணுங்களா? வேலை சொல்றேன், இது மட்டும் தான் போதை நினைக்கிறீங்களா? கஞ்சா மட்டும் தான் போதை, பாட்டு மட்டும் தான் போதை நினைக்கிறீங்களா? காதலும் ஒரு போதை. சிரிக்கிறது சொல்லல தம்பி, சிரிக்கிறது சொல்லல. இப்ப நான் சொல்ற விஷயத்த அடுத்து சொல்ல விஷயத்த கேட்டு சிரிச்சுப்பேன். காதலும் ஒரு போதை. ஒரு தாய் கல்யாணம் முடிச்சு ஒரு 4-5 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த சமுதாயம் அந்த தாய் என்ன சொல்லணும்? கேட்கல. ஒரு 4-5 வருஷம் கல்யாணத்துக்கு கூட குழந்தை இல்லை, சமுதாயத்தை விட்டுருங்க, சொந்த காரியம் என்ன சொல்லணும்? மகிழ்ச்சி சொல்லுவோம்ல. இதெல்லாம் இப்பேற்பட்ட அவமானங்களையா ஒரு தாய் தாங்கி 6வது வருஷம் 7வது வருஷம் ஒரு வயிற்றில் லேசா ஒரு 40 நாள் 45 நாள் தங்கிருச்சு வா அப்படின்னு சொல்லி அந்த தாய் பெருமூச்சு விட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வயிற்றை தடவை பார்த்து அந்த கருவை வளர்த்து தாய் உண்மையிலேயே நான் இப்போ
இந்த நிகழ்வை சொல்லும்போது எனக்கு வந்து கலந்து நான் அன்னைக்கு பார்த்த அந்த நிகழ்வு அந்த இடத்துல கண்டு காமிச்சிருக்கு. இப்போ எனக்கு அந்த நிகழ்வை உங்கள்கிட்ட சொல்லும்போது நான் கலந்து இந்த தாய் சொல்லுது வந்துடுமா நான் கூட வந்துடா நான் எப்படிடா நான் வளர்த்தேன் எப்படியெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்பா எவ்வளோ நம்பாங்க அண்ணன் அழுதுடா தங்கச்சி சாப்பிட கூட மாட்டேங்கிறாடா நீ ஒருத்திலாம் நம்ம குடும்பமே ரொம்ப போச்சுடா வந்துடா நல்லவங்களா பெருசா கதறா எல்லாரும் போட்டு பார்க்கலாம். இந்த கழுத 19 வயசுல இந்த கழுத கல்வி குடிச்சாது அப்படியே கல்வி குடிச்சு வச்ச கல்வி நான் அப்படியே இருக்கிறா. நான் 5 நிமிஷம் வெளியே வந்தேன். என்ன நினைக்கிறேன் அப்படியே காலம் மட்டும் போயிட்டு இப்போ மேய்ச்சேன் சட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நாசமா போயிடுவேன். போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து டெய்லி நிற்கிறாங்க. 19 வயசுல கல்யாணம், 20 வயசுல ஒரு குழந்தை, 22 வயசுல இன்னொரு குழந்தை, 23 வயசுல 2 குழந்தைய வச்சுக்கிட்டு என் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட வீட்டில் இருக்கிறான். அவங்க நான் கேஸ் கொடுக்க வந்துருக்கிறேன். ஏன் பார்க்க வேணாம் ஒன்றை பார்த்தா கண்ணு அடுத்தோட பார்க்க தெரியாதா அப்படிதான் போயிட்டான். இதே இப்போ அந்த சிச்சுவேஷன்ல நீ உன் பெற்றோர் சைடு உனக்கு சப்போர்ட் இருக்காது, அந்த பையன் சைடு சப்போர்ட் இருக்காது. இதே திருமணத்தை நீ உன் பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நீ செய்திருந்தால் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவங்க சைடு 10 பேர் வருவான், இந்த சைடு 10 பேர் வருவான். உன் பிரச்சனை ஈஸியாக இருக்கும். நீ போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கும் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. எனவே காவலும் ஒரு போதை, அதுக்கு அடிமையாக உங்க பெற்றோருக்கு வாய்ப்பு. நம்ம திருநெல்வேலி தெரியவில்லை, திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு கொலை நடந்தது. நீதிமன்றம் முன்னாடி அது மொத்தம் 11 அக்கௌண்ட்ஸில் 9 பேர் ஜுனைட் 18 வயசுக்கு கீழே உள்ள 9 பேர் அதோட அக்கௌண்ட்ஸ். Thank you all for making this program a success. I request to all of you to please stand up for national anthem. Yes.